நேத்து சம்பவம் ஒரு 8:30 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் ஆகுது. கரெக்டுங்களா? நாம செம்பரம்பாக்கம் ஏரி பிரச்சனையை பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? முதல்வர் அவர்களை அணுகவே முடியவில்லைன்னு ஒரு ஐஏஎஸ் சொன்னார். தொடர்புக்கு வெளியே இருந்தார் நம்ம முதல்வர்னு. தூத்துக்குடி சம்பவத்துல 13 பேரை துப்பாக்கி சூட்ல உங்கள மாதிரிதான் நானும் டிவியில பாத்துக்கிட்டேன்னு சொன்னாரு ஒரு முதல்வர். ஆனா இங்க இருந்த முதல்வர் 8:30 மணிக்கு சம்பவம் நடக்குது, 11:30 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் இருக்காருங்க. 11 மணிக்கு தலைமைச் செயலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கரூர்ல 3 பக்கத்துல இருக்கிற மாவட்ட ஆட்சியர் உள்ள இருக்கிறாங்க. அந்த ப்ரிப்பேர்னஸ் இருக்கு பாத்தீங்களா, தன்னுடைய மாநில மக்களை காக்கக்கூடிய ப்ரிப்பேர்னஸ் இருக்கு. இங்க இருந்தே ப்ரிப்பேர்னஸ் நடக்குது. இததான் அவங்க ஏளனம் பண்றாங்க. தாவேகா என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் எப்படி நடக்கணும்? இதுதான் அரசு, இப்படிதான் நடக்கணும். செம்பரம்பாக்கம் மாதிரி நடக்கக்கூடாது, தூத்துக்குடி துப்பாக்கி நடந்த மாதிரி நடக்கக்கூடாது. அரசு இப்படிதான் நடக்கணுங்கிறது உதாரணத்தை காமிக்கிறோம். இது அவங்களுக்கு கசக்குதுன்னா அந்த மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியம், 12 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் இருந்தவர் அது அதிகாலை 7 மணிக்கு தான் கரூர் போக வேண்டியவர் 2 மணிக்கெல்லாம் போகிறார். அப்போ இவ்வளவு ப்ரிப்பேர்னஸ் இல்லாம இருந்ததா? மார்க் மை வேர்ட்ஸ், டாக்டராவே சொல்றேன் நான் இத. அந்த மெடிக்கல் காலேஜ்ல இவ்வளவு துரிதமா ஒரு முன்னாள் அமைச்சர் போய் நிக்கல, இன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் போய் இங்க உட்காரலனா, அந்த ப்ரிப்பேர்னஸ் நடக்கலனா, உள்ளே கொண்டு வந்த 100 150 பேர்ல இன்னைக்கு நாம குறைந்தது 100 பேருக்கு மேல இழந்திருப்போம். அதை தாவேகா எதிர்பார்க்கிறது, அதை தாவேகா எதிர்பார்த்தது. இந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும் அவங்க நினைச்சாங்கன்னா அதை இந்த அரசு விடாது, அதை செய்ய விடாது. ஏன்னா ஒரு விஷயம் வருதுன்னா அதை முன்கூட்டியே அறிந்து அந்த இடத்தை ப்ரிப்பேர் பண்ண வச்சு அங்க அந்த அந்த மாவட்டத்துடைய அட்மினிஸ்ட்ரேஷனை ரெடி பண்ண வச்சு முதல்வர் இங்கிருந்து உடனே போகிறார். துபாயில் இருக்கிற துணை முதல்வர் உடனே வருகிறார். அங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டு இருக்குது. இம்மீடியட்டா அங்க மெடிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெடி பண்ணி இருக்குது, மெடிக்கல் டீம் கம்ப்யூட்டர் ரெடியா இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் பக்காவா அங்க எல்லாம் ரெடியாக்கி வச்சிருக்கு. வித்தின் ஹவர்ஸ், நான் சொல்றது வித்தின் ஹவர்ஸ், 2 நாள் 3 நாள் இல்ல, வித்தின் ஹவர்ஸ். இதுதான் ஒரு அரசு எப்படி நடத்துனதுக்கான ஆகச்சிறந்த உதாரணம். இது திமுகவுக்கு புதுசு இல்ல யாசர். ஏன்னா ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டதுல இருந்து பழிய திமுக மேல மட்டும்தான் போடுவாங்க.